அஜித் குமார் அவர்களின் வாழ்க்கை கதை என்பது விடாமுயற்சி மற்றும் தன்னைத்தானே மறுபடியும் உருவாக்கிக் கொள்ளும் திறனின் ஒரு சிறந்த உதாரணம். கனவை நோக்கி ஓடும் எவருக்கும் இது ஒரு உண்மையான ஊக்கமாகும். 1971 பிறந்த அஜித் தனது ஆரம்ப வாழ்க்கையிலேயே பல சிரமங்களை எதிர்கொண்டார். அவர் 10ஆம் வகுப்பில் பள்ளியை விட்டு விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவரின் ஆரம்ப ஆர்வங்கள் ரேசிங் மற்றும் மெக்கானிக்கல் துறைகளில் இருந்தன. அவர் ஒரு இருசக்கர வாகன மெக்கானிக்காகவும் பின்னர் ஆடை ஏற்றுமதி தொழிலாளராகவும் பணியாற்றினார். மாடலிங் மூலம் சம்பாதித்த பணத்தையும் தனது ரேசிங் கனவுகளுக்காக முதலீடு செய்தார். திரைப்பட உலகிற்கான அவரது நுழைவு திட்டமிடப்பட்டதல்ல. ஒரு தெலுங்கு படம் இயக்குனர் மரணமடைந்ததால் நிறுத்தப்பட்டது. அதன் பின் அவர் தமிழில் வாய்ப்பு பெற்றார். 1993 வெளியான அமராவதி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். ஒரு ஆரம்பகால ரேசிங் விபத்தில் அவர் ஒரு வருடத்துக்கும் மேலாக படுக்கையிலேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பலரையும் பின்னடக்கி இருக்கும் அந்த நிலையை அஜித் ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொண்டார். அந்த நேரத்தை அவர் சிந்தனைக்கும் மன உறுதியை வளர்த்துக் கொள்ளவும் பயன்படுத்தினார். தனது நடிப்பு திறனை மேம்படுத்தினார். ஆரம்பத்தில் மொழி மற்றும் உச்சரிப்பு சவால்களை எதிர்கொண்டாலும் அதை தாண்டி முன்னேறினார். அவரது திரைப்பட பயணம் காதல் கோட்டை போன்ற காதல் கதாபாத்திரங்களில் இருந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறியதை காட்டுகிறது. ரசிகர்கள் அவருக்கு தலைவர் என்ற பட்டத்தை வழங்கினர். அவர் எப்போதும் புதிய சவால்களை ஏற்றுக்கொண்டு தோல்விகளை அஞ்சாமல் மேலும் வலிமையுடன் மீண்டு வந்தார். திரை உலகிற்கு வெளியிலும் ரேசிங்கிற்கான அவரது ஆர்வம் குறையவில்லை. அவர் ஃபார்முலா 2 மற்றும் பிரிட்டிஷ் ஃபார்முலா 3 சாம்பியன்ஷிப் போன்ற சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று கலை மற்றும் விளையாட்டு இரண்டையும் சமநிலைப்படுத்த முடியும் என்பதை நிரூபித்தார். அஜித்தை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துவது அவரது எளிமையும் தன்னலமற்ற பண்பும் தான். அவர் அமைதியாக பல சமூக பணிகளை செய்து வருகிறார். பின்தங்கிய குழந்தைகளின் கல்விக்கு உதவுதல், கண்ணறுவை சிகிச்சைகளை ஆதரித்தல், பேரிடர் காலங்களில் உதவுதல் போன்றவை. இதற்காக அவர் ஒருபோதும் விளம்பரம் தேடவில்லை. மேலும் தனது ரசிகர் மன்றங்களையே கலைத்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள், சமுதாயத்திற்கு உதவுங்கள் என்று ரசிகர்களை ஊக்குவித்தார். அவரது இந்த வாழ்க்கை தத்துவம் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம், தனது தொழிலுக்கான அர்ப்பணிப்பு மற்றும் மரபுகளை சவாலாக எதிர்கொள்ளும் துணிவு இவையெல்லாம் இணைந்து அஜித் குமாரை நம்பிக்கை மற்றும் தன்னலமற்ற தன்மையின் நிலையான அடையாளமாக மாற்றியுள்ளது. ரேசிங் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடுமையான காயங்கள் அவரது நடிப்பு பயணத்தையே பாதிக்கக்கூடியதாக இருந்தது. மேலும் சில காலங்களில் அவரது திரைப்படங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறாததால் விமர்சகர்கள் அவரது எதிர்காலத்தை கேள்வி எழுப்பினர். ஆனால் ஒவ்வொரு தடையையும் அவர் மேலும் வலிமையுடனும் உறுதியுடனும் கடந்து வந்தார். அவரது மீள்வுத்திறன்தான் அவரின் அடையாளமாக மாறியது. காலப்போக்கில் அஜித் குமார் பல முக்கியமான விருதுகளையும் கௌரவங்களையும் பெற்றுள்ளார். அவரது சக்தி வாய்ந்த நடிப்பிற்கும் எளிமையான தன்மைக்கும் அவர் பாராட்டப்பட்டுள்ளார். அவர் பிலிம்பேர் அவார்ட்ஸ், சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட்ஸ், கலைமாமணி மற்றும் பத்ம பூஷன் அவார்ட் போன்ற விருதுகளை பெற்று தமிழ் சினிமாவிற்கு செய்த முக்கிய பங்களிப்பை நிரூபித்துள்ளார். திரையுலகை தாண்டியும் மோட்டார் விளையாட்டுகளின் மீது கொண்ட அவரது ஆர்வம் குறையவில்லை. சர்வதேச அளவில் போட்டியிட்டு தனது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். மேலும் அவர் திறமையான சமையல்காரரும் ஆர்வமுள்ள புகைப்பட கலைஞரும் ஆவார். பல திறமைகள் கொண்ட அவரது வாழ்க்கை கோடிக்கணக்கான மக்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. அவரது வாழ்க்கை கதை வெறும் புகழை பற்றியதல்ல, அது விடாமுயற்சியை பற்றியது. ஒவ்வொரு தோல்விக்கும் பிறகு மீண்டும் எழுவது பற்றியது. பாதை தெளிவாக இல்லாத போதும் கனவுகளை நம்புவது பற்றியது. அஜித் குமார் நமக்கு கற்றுத்தருவது உண்மையான வெற்றி என்பது உச்சத்தை அடைவதல்ல, அது நம்மை மாற்றும் வளர்ச்சி மற்றும் சுய கண்டுபிடிப்பு பயணமே என்பதே. அவரது வாழ்க்கை நமக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கட்டும். உறுதி மற்றும் விடாமுயற்சி இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை அது நினைவூட்டுகிறது. மேலும் இத்தகைய ஊக்கமளிக்கும் கதைகளுக்காக ஒன் கப் மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இன்று எங்கள் சமூகத்தில் இணைந்து உங்கள் வெற்றி பயணத்தை தொடங்குங்கள்.